முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு 1967 முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. எத்தனை பத்திரிகைகள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை கொள்கை வகுப்பெடுப்புகள், நாடகங்கள், திரைப்படங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறைவாசங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை துரோகங்கள். திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. சமூகத்தில் சரிவாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய செல்வம் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு. சைக்கிள் கடை, டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுத்தி 10 பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க. இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இனி யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான், சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாற்றினார். கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார். தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார். உங்களை போன்ற இளம் பேச்சாளரை உருவாக்கி இருக்கிறார். இப்ப இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார். இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி, பேரறிஞர் அண்ணா செய்த பணி, கலைஞர் செய்த பணி, நான் விரும்பும் பணி. இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை தொண்டன் என்ற வகையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தக தலைப்பிலேயே நம்ம இயக்கம் எத்தகைய மாபெரும் அறிவு கருவூலமாக, கொள்கை தேர்வுடைய கோட்டமாக இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க. நம்மோட 75 ஆண்டு கால வரலாற்றையும் சாதனைகளையும் 1120 பக்கங்கள்ல உருவாக்க ஆலோசனை வழங்க நம்முடைய மதிப்பிற்குரிய சிந்தனை கருவூலம் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள், ஊடகவியலாளர்கள் திருமாவேலன் அவர்கள், விஜயசங்கர் அவர்கள், கோவை செழியன் அவர்கள் ஆகியோரையும், தொகுப்பாசிரியர் செந்தில், கருணா, திவாகர், நிறை மகேந்திரன், பிரகாஷ், கௌதம் ராஜ், பன்னீர் திருமால்னு எல்லோரையும் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். திராவிட இயக்கத்துக்கு சார்பானவங்க மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்துக்கு வெளியில இருந்து செயல்படுறவங்களும் திராவிட இயக்கத்தை விமர்சிப்பவங்களும் கூட கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. இத்தனை கட்டுரையாளர் பார்வைகளை இப்படி ஒரு புத்தகம் உருவாகிறது மிகவும் சிறப்பு.
இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். இந்த நேரத்தில் இளைஞரணியினருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்களாக மாற்றி சோசியல் மீடியாவில் எல்லாம் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அன்னை சோனியா காந்தி முதல் அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில நம்மை அளவிட்டு எழுதியிருக்காங்க. இதுல ஒரு மாநில கட்சிய அகில இந்திய தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் புகழ்ந்து எழுதுகிற சாதாரணமாக எங்கு நடந்துடாது. முக்கியமான தலைவர்கள் நம்ம இயக்கத்தை பத்தி சொன்ன கருத்துக்கள்ல ஹைலைட்டா ஒரே வரியில மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கணும் நான் விரும்புறேன். என்னுடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்ட இயக்கம்னு சொல்லி இருக்கிறார். மதிப்பிற்குரிய லாலு பிரசாத் அவர்கள் சமூக நீதிக்காக 75 ஆண்டுகள் போராடிய இயக்கம்னு பாராட்டி இருக்கிறார். மதிப்புக்குரிய சரத்பவார் அவர்கள் கூட்டாட்சியினுடைய வலிமையான பாரம்பரியம் சொல்லி இருக்கிறார். மதிப்புக்குரிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் டி ராஜா அவர்கள் சமத்துவத்தின் முகமாக இதை பார்க்கிறேன் என்று அவர் பாராட்டியிருக்கிறார். மதிப்பிற்குரிய ஃபருக் அப்துல்லா அவர்கள் மதச்சார்பின்மை மற்றும் ஒற்றுமைக்காக பயணிப்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய அன்பிற்குரிய அகிலேஷ் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கும் திமுக இருப்பது லட்சியங்களுக்கான உறவுன்னு சொல்லி இருக்கிறார்.